உங்க வீட்ல இருக்க செடிங்களோட இலையெல்லாம் வந்து நல்லா பசுமையா இருக்கணும், மொட்டு நல்லா ஹெல்த்தியா பூக்கணும் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு தேமோர் கரைசல நீங்க தெளிச்சு பாருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல கிரீன் கலர்ல இலை எல்லாமே வந்து நல்ல கிரீன் கலர்ல வரும். நல்லா துளிர் விட்டு வரும்போதே வந்து பேல் எல்லோவா இல்லாம நல்ல கிரீனிஷா வரும். நல்லா வந்து இலை எல்லாமே பெரிய பெரிய இலையா வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை நமக்கு விவசாயத்துல பயன்படுத்துற இந்த கரைசலை தான் நம்ம வீட்லயே ரெடி பண்ண போறோம். இதுக்கு தேங்காய் தான் தேமோர் கரைசல் அப்படின்னா தேங்காவும் மோரும் சேர்த்து பண்ற கரைசல் தான் இது. நீங்க தேங்காவை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதை பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் தயிர் தான் எடுத்திருக்கேன். இது பசுந்தயிர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பேக்கெட் தயிர் இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டு திக்கான தயிரா சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு ஒரு கேன்ல சேர்த்துக்கோங்க. ஒரு கேன்ல நீங்க சேர்த்துட்ட பிறகு இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் இதை நம்ம புளிக்க வச்சுக்க எடுத்துக்க போறோம். அப்பதான் வந்து நல்லா இது புளிச்சு நல்லா குட் பாக்டீரியாஸ் எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் இது நீங்க அப்பப்ப நடுவில் ஷேக் பண்ணி விடுங்க. அதனால தான் நான் உங்களை கேன்ல சேர்க்க சொன்னேன். இது வந்து செப்பரேட் ஆயிடும். மேலே ஒரு லேயரா செப்பரேட் ஆயிடும். கீழே வந்து தண்ணி மட்டும் நமக்கு வே வாட்டர் மட்டும் கீழே வந்து செப்பரேட் ஆயிடும். அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு குளிக்க விட்டுக்கோங்க. இது இப்போ நமக்கு ஒரு வாரம் கழிச்சு நீங்க இலைகள் மேலே தான் இதை ஸ்ப்ரே பண்ணணும். மண்ணில் ஊத்துறதை விட இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணாதான் இலை வந்து நல்லா பசுமையா வளர்றதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். ஸ்ப்ரேயர்ல அடைக்காம இருக்கணுன்றதுக்காக நான் கிளாத் வச்சு வடிகட்டிக்கிறேன். இப்போ இதை 1 மடங்கு எடுக்கிறீங்கன்னா 3 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஈவினிங் டைம்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. நிஜமாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சூப்பரா இது வரைக்கும் துளிரே வரல அப்படின்னா கூட சரி, நல்ல துளிர் வரும், செழிப்பா வளரும். மொட்டு எல்லாமே வந்து சின்ன சின்ன சைஸ்ல சின்ன சின்னதா பூக்குது அப்படின்னாலும் நல்ல பெரிய பெரிய மொட்டா பூக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க வீட்டில் இருக்க எல்லா செடிகளுக்குமே இதை நீங்க பயன்படுத்தலாம். பூச்செடி, பழச்செடி, காய்கறி செடி, எந்த வகை செடியா இருந்தாலும் சரி, இது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா ரெடி பண்ற இது கரைச்சல் தான் இது. இதை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை தெளிச்சிட்டு வரலாம். அப்படியே இல்லைனாலும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் தெளிச்சிட்டு வாங்க. இந்த வெயில் காலத்துல இதை நீங்க தெளிச்சிங்க அப்படின்னா செடி எல்லாமே வந்து நல்லா செழிப்பா வரதுக்கு உதவி பண்ணும். பாய்.